ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். ரியல்மி ஃபேன்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ரியல்மி ஜிடி சீரிஸ் சொல்லலாம். இப்போ இந்த ரியல்மி ஜிடி சீரிஸ் இந்தியாவில் என்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றது அஃபிஷியல் லான்ச் டேட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. வர ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த ரியல்மி ஜிடி சீரிஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ரியல்மி ஜிடி அண்ட் ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்னென்ன ஸ்பெக்ஸோட மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா இல்லை ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய iQ, Poco, OnePlus இல்ல Realme X7 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் போன்ஸை கன்சிடர் பண்ணிடலாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல்மியுடைய இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் ரியல்மி GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் மந்த் லான்ச் பண்ணாங்க. அண்ட் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் மந்த் தான் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ரியல்மி GT 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நேம் சொன்னாலே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், அதுவும் அந்த yellow black அப்படின்ற அந்த காம்பினேஷனில் கொடுத்துருந்த அந்த ஒரு டிசைன் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்பவே யூனிக்கான ஒரு ஸ்டைலில் அந்த டிசைன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் அந்த yellow கலருக்கான அந்த ஒரு டிசைன் இந்தியாவில் வருமா வராதா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. பட் அது கன்ஃபார்ம்டா வரப்போகுதா வரலையா அப்படின்றது நமக்கு தெரியல. மற்றபடி இருக்கக்கூடிய ப்ளூ அண்ட் சில்வர் கலருக்கான இந்த 2 கலர் பேட்டர்ன் கண்டிப்பா இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன ஸ்பெக்ஸோட இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியல்மி GT 5G இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துப்போம். இந்த ஸ்மார்ட் போனை ஒரு ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வர போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட தான் இந்த ரியல்மி GT 5G ஸ்மார்ட் போனை அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனல் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இங்க 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சப்போர்ட் பண்றதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரோட 35K பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி 35K பட்ஜெட்டுக்கு இந்த ரியல்மி GT 5G ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ரியலான ஃபிளாக்ஷிப் கில்லர் ஸ்மார்ட் போனா இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பார்த்தோம்னா 40,000 above பிரைஸ் செக்மெண்ட்ல தான் எல்லா ஸ்மார்ட் போனுமே அவைலபிளா இருக்கு. iQ7 Legend இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான் 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட அவைலபிளா இருக்கு. இதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட இப்போதைக்கு வேற எந்த ஸ்மார்ட் போனுமே அவைலபிளா இல்ல. சோ அதனால இந்த ரியல்மி GT 5G ஸ்மார்ட் போனை அண்டர் 40K பட்ஜெட்லயே ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட கொண்டு வரதுக்கான ஐடியாவோட தான் ரியல்மி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சைனாவில் இவங்க இந்த ரியல்மி GT 5G ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண பிரைசிங்னு பாத்தீங்கன்னா அங்கேயுமே இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 32,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா இந்தியாவிலுமே அதே 32K பட்ஜெட் இல்லைனா 35K பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போதைக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி எப்படி இந்த ரியல்மி GT 5G ஸ்மார்ட் போனை ஒரு ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா 35K பட்ஜெட்டுக்கு கொண்டு வர போறாங்களோ அதே மாதிரி தான் ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை பிலோ 30K பட்ஜெட்ல ஒரு லோ பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வர போறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரியல்மி GT ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சிமிலர் ஸ்பெக்ஸ் தான் இதுல இருக்க போகுது. அதுல கொடுத்திருந்த மாதிரியே 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேவும் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் பேக் சைட் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்ற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரியல்மி GT 5G ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்த அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்க போறாங்க. மற்றபடி என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரால ரியல்மி GT 5Gல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. அந்த 32 மெகா பிக்சலை இங்க ரெடியூஸ் பண்ணி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவா கொடுக்க போறாங்க. அதே மாதிரி ரியல்மி GT 5Gல கொடுத்திருந்த ஸ்னாப்டிராகன் 888 அப்படின்ற இந்த சிப்செட்டுக்கு பதிலா ஸ்னாப்டிராகன் 778G கான சிப்செட்டோட தான் இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. அண்ட் பிரைசிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஸ் தென் 30K 25 to 30K பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி Poco F3 GT 27K பட்ஜெட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை அதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 26K இல்லனா 25K பட்ஜெட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Poco, OnePlus மாதிரியான பிராண்ட்ஸ்க்குலாம் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு
25K பட்ஜெட்டுக்கு இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் அந்த பிரைசிங்க்கு ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் போனா இருக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon 778G கான ஒரு சிப்செட் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த 25K பட்ஜெட்ல இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே Mediatek கூடிய சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Mediatek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் மேலயுமே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் Snapdragon சிப்செட் யூஸ் பண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல Snapdragon 778G கான சிப்செட்டோட 25K பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Poco F3 GT OnePlus Nord 2 மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்க்குலாம் ஒரு டஃப் காம்படிட்டரா இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ Realme கிட்ட இருந்து வரப்போற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா இல்ல ஆல்ரெடி இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை வாங்கிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி Realme GT 5G மாஸ்டர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் போனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதுதான். Mediatek Dimensity 1200 சிப்செட் யாருக்கெல்லாம் பிடிக்கல எனக்கு Snapdragon சிப்செட்டோட ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடியவங்களாம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் Snapdragon 778G கான சிப்செட்டோட less than 30K பட்ஜெட் செக்மெண்ட்லயே வரப்போகுது. அதே மாதிரி Realme GT 5G இந்த ஸ்மார்ட் போனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா above 30K பட்ஜெட்ல IQ ஸ்மார்ட் போனை வாங்கலாமா இல்ல இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்ல Snapdragon 888 சிப்செட்டோட IQ கிட்ட இருந்து IQ7 Legend அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனும் 40K பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இப்ப சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த Realme GT 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் 35K பட்ஜெட்டுக்கே இந்த Snapdragon 888 சிப்செட்டோட வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த Realme GT 5G ஸ்மார்ட் போனுக்காகவும் நீங்க வெயிட் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் Snapdragon 888 சிப்செட்டோட வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆகஸ்ட் 18 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த Realme GT 5G என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கான பெஸ்டான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த Realme GT சீரிஸில் வரப்போகிற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.